வணக்கம். வெள்ளம்பு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரள் முறையீடு போராட்டம். இந்த பெருந்திரள் முறையீட்டு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட காலியாக உள்ள துணை சுகாதார நிலையங்களை பயிற்சி முடித்து பணிக்காக காத்திருப்பவர்களை கொண்டு எவ்வித நிபந்தனைகளின்றி உடனடியாக பணியமர்த்த வேண்டும். கூடுதல் துணை மைய பொறுப்பு பணிகள் பார்ப்பதற்கு நிர்பந்தம் கொடுப்பதை கைவிட வேண்டும் என்றும், கிராம சுகாதார செவிலியர் நிலையிலிருந்து பகுதி சுகாதார செவிலியர் நிலைக்கு பதவி உயர்வில் செல்லும் சகோதரிகளை மீண்டும் துணை மைய பொறுப்பு பணிகளுக்கு உள்ளாக்குவதை தவிர்த்திட வேண்டும். செவிலியர்களுக்கு துணை மைய கூடுதல் பொறுப்புகள் வழங்குவதை கைவிடவும், தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான அறிக்கைகள், காணொலி கூட்டங்கள் முறைப்படுத்திடவும், யூவின் ஆன்லைன் பணிகளை நிர்பந்தம் படுத்துவதை தவிர்த்திட வேண்டும். பணிச்சுமை, மன அழுத்தம் கொடுப்பதை கைவிட வேண்டும். பிரைம் 3 மற்றும் MRMPS உள்ள குறைபாடுகளை உடனே சரி செய்திட வேண்டும். வீட்டு வாடகை படியை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி எதிரில் பெருந்திரள் முறையீடு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் கற்பகம் தலைமையிலும், மாவட்ட தலைவர் கோமதி மற்றும் மாவட்ட செயலாளர் சுதா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு முதல்வர் எடுத்துன்னு போனோம். ஏற்கனவே நாங்க 3.0 வருஷன்ல நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதை சரி செய்யணும். சர்வர் எங்களுக்கு பகல்ல இருக்கிறது இல்ல, நைட்ல தான் சர்வர் நீங்க சர்வரை கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூவின் செயலியை அந்த பிக்மி 3.0ல இருந்து தடுப்பூசி பணி எடுத்துக்கணும்னு நாங்க தாழ்மையிடம் கேட்டுக்கொள்றோம். கே கற்பகம், மாநில துணை தலைவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வெள்ளம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.